ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றுக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எந்த அளவுக்கு உண்டு. ஒரு சிங்கிள் வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா டோட்டலாக நம்ம வீடியோவே ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று மானிட்டைசேஷனுக்கு தனியாக எதுவும் அப்ளை பண்ண வேண்டியிருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு நிறைய விதமாக இருக்குது இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் மானிட்டைசேஷனை பொறுத்தவரை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூடியூப் ஷார்ட்ஸில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற நார்மல் வீடியோ மாதிரியே உண்டு. அதே சமயம் எல்லாமே நார்மல் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வீடியோ மாதிரி இல்லாம ஷார்ட் வீடியோஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். அதற்கான ரீசன் என்ன அண்ட் அது எந்தெந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஷார்ட்ஸில் ஏர்னிங்ஸ் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். லாங் வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகும். பட் ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீடில் போகும். ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு உங்களுக்கு அதிகமாக ஷார்ட் ஃபீட் அப்படிங்கிற ஒன்றில் போகும். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று பட்சத்தில் நமக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகணும்னா நார்மல் வீடியோவாக இருக்கணும். அதுக்கடுத்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குது. ஸோ கஸ்டம் தம்ப்நெயில் ஷார்ட் ஸ்பீடில் நமக்கு தேவையில்லாத ஒன்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு நார்மல் வீடியோவை விட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறதுல சின்ன சின்ன அட்வான்டேஜ்னு சொல்லலாம், அதை டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் இந்த ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா மேஜராக ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக கிடைக்குது கம்பேர்ட் டு நம்ம நார்மல் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் மேஜராக இருக்குது. அதை தவிர்த்து ஷார்ட்ஸில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று உண்டு. நீங்கள் நார்மலாக ஷார்ட்ஸ் மட்டுமே உங்களுடைய சேனலில் போட்டாலும் உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் கூட உங்களுடைய ஷார்ட்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காகவே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரினா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் அதிகமாக போகும்போது உங்களுடைய வீடியோஸ் ரொம்பவே அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நிறைய பேருக்கு போய் சேரும். அந்த ஒரு வீடியோவை எப்போவுமே கேர்ஃபுல்லாக நல்ல கேர் எடுத்து நல்லா பண்ணுங்க. ஒரு கண்டென்ட் எப்படி எடுப்பீங்களோ நார்மல் வீடியோ அதே மாதிரியே பண்ணுங்க. பட் யூடியூப் ஷார்ட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. அதை யாரும் மறந்துடாதீங்க. ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் குறிப்பிட்டு இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷமும் கூட 2022 கூட முழுமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இதன் மூலியமாகவும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். நார்மல் வீடியோல நீங்க ஒரு $10 ஏர்ன் பண்றீங்கன்னா இதுல $100 மேல $10,000 உள்ள நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வே ஏர்னிங் பண்றதுக்கான ஒரு விஷயம் இந்த ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேஜரா மேக் பண்ணேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸை பத்தின ஷார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மானிட்டைசேஷன் பத்தின எல்லா டீட்டெயிலும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.